இப்ப தனியா ஒரு நடிகைய வந்து கூப்பிட்டாங்கன்னா, பொண்டாட்டி வந்து தூக்கம் வருதுன்னு போயிருவாங்க. புருஷன் வந்து இன்னும் ஊத்தி குடுத்துட்டு அவள வேற ரூம் கூட்டிட்டு போயிருவான். நயன்தாரா, விக்னேஷ் சிவன், they've never worked in a movie together. Suddenly they are best friends. சில்லிங் ஆன் த யாட், புடிப்பட மாட்டோம்னு செல்ஃபி எடுத்து போடுறது. ஒரு முன்னணி நடிகை, மேபி நம்ம வருங்கால சிஎம் அண்ணி. பெரிய டீலர் அவங்க. அவர்தான் கார்ட்டல் லீடர் இங்க தமிழ்நாட்டுல. கார்ட்டல் ரூல்ஸ், அவரோட கார்ட்டல் ரூல்ஸ் தான் சொல்றேன் உங்களுக்கு. புருஷனும் பொண்டாட்டி உட்காந்து பொட்டலம் கட்டினாங்க லாக்டவுன் போது. அவர் கன்சியூமர். பாவம் மட்டமான கொக்கைன் கொடுத்து ரொம்ப மோசமான அடிக்ட் ஆக்கி வச்சுட்டாங்க அவங்க. அதுவும் சைட் பண்ணுவான்ல. என் நண்பர்களுக்கு 65,000 ரூபாய் கொக்கேன், இந்த லூசர்ஸ்க்கு எல்லாம் 12,000 ரூபாய் கொக்கேன். போலீஸ் வலை இன்னும் எடுக்கலையே. இன்னும் they want to finish அராஜகம். they don't like கமல் டீலரா இருக்கானா அப்படின்னு இவன் யாட் பாயும் துபாய் பாயும் இறங்கிட்டான். கமல் டீல் பண்றான். அப்ப நாம ஏன் டீல் மேபி. நடிகர் விஜய் ஆண்டனியுமே இதை பேசியிருக்காரு. I won't talk about Vijay. I don't want to talk about Vijay Antony. Okay. நிறைய முக்கியமான பேட் ஹேபிட்ஸ் அவருக்கும் இருக்கு. அத்தானா வருஷம் சாக்லேட் பாயா இருந்துட்டு திடீர்னு ஒரு நான் ஷர்ட்டை கைட்டி ஜன்னல் கிட்ட நின்று தூ கொக்கேன் கியா ஹே மேரே தோஸ்த் பக்கா இல்லாட்டி யூ வாண்ட் டு திஸ். மேபி ஹி வாண்ட்ஸ் டு சேவ் ஹிஸ் சன். அப்படி கூட இருக்கலாம். லைக் புள்ள இதுல இருந்து தூக்கணும்னு யோசிக்கலாம். அர்ஜுன் அண்ட் அரவிந்த் சாமி said what the fuck is this, we don't do all this அப்படின்னாங்க. அரவிந்த் சாமிக்கும் மணிரத்னம்க்கும் அங்கிருந்து புட்டுக்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன். then they got together in கடல். I don't know what happened.